ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இந்த வீடியோவில் இன்னிலேருந்து நம்ம மேக்ஸ்க்கான கிளாஸ்கள் ஆரம்பிக்கி. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேஜோடைய ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நிகழ்தகவு மற்றும் புள்ளிகள். இந்த டாபிக் வந்து புக்ஸில் எதுலலாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய கணக்குகளை நான் இப்போ வந்து இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கணக்கு, பயிற்சி கணக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட் எடுத்து நான் சொல்லித்தரது அத்தனையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செஞ்சு பார்த்தா தான் ஈஸியாக புரியும். இல்லாட்டி புரியாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிகழ்தகவு. இந்த நிகழ்தகவு டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 10th இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் பார்த்துருவோம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது. அதனால் இன்ச் பை இன்ச்சாக தான் நான் போடுவேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்லி கொடுக்குறது அத்தனையும் புரியும் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும் தெரியாது. அதனால் நான் ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோது நான் முடிக்க பார்க்கேன். அதுக்கு மேலே டைம் ஆகிட்டுனா நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் டெய்லி வந்து வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து நைட்டுக்குள்ளே இந்த டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. இன்றைக்கி போடுற வீடியோவை இன்றைக்கி படித்து முடிச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நிகழ்தகவு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் கணக்கு ஃபஸ்ட்டு 9.1. ஃபஸ்ட்டு 9.1 எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதில் இருந்து ஸ்கூல் புக்கை மட்டும் கவர் பண்ணி எல்லாமே பார்த்தா போதும். நம்ம ஈஸியாக 20+25 எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா 20+ எடுத்து சொல்கிறேன்னா 5 கொஸ்டின் வேறு வரலாம். சைக்காலஜி அதாவது ரீசனிங் வரும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் நம்ம பார்த்துட்டோன்னா 25 ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வீடியோவில் இந்த கணக்கு போவாங்க. நிகழ்தகவு ஃபஸ்ட்டு எடுத்தாலே ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். என்ன ஃபார்முலானா P of E is equal to N of E divided by N of S. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா, N of Eங்கிறது விளைவுகளின் எண்ணிக்கை. N of Eங்கிறது விளைவுகளின் எண்ணிக்கை. N of Sங்கிறது மொத்த எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை. N of Eங்கிறது விளைவுகளின் எண்ணிக்கை, N of Sங்கிறது மொத்த எண்ணிக்கை. மேக்ஸிமம் நிகழ்தகவு எப்படி இருக்குன்னா 0 to 1. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நம்பராக தான் நிகழ்தகவு இருக்கும். அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எஸ்ங்கிறது ஒரு பகடைன்னு எடுத்தால் 6 முகம் உண்டு. 6 முகம் எஸ்ங்கிறது அதான் எழுதியிருக்கோம். 1 2 3 4 5 6 எஸ் எண்ணிக்கை எழுதியிருக்கோம். ஃபார்முலா வந்து P of E is equal to N of E by N of S is equal to N of Eங்கிறது 4 விட பெரிய எண் கிடைப்பதற்கு நிகழ்தகவு. 4 விட 2 எண் பெருசாக இருக்குது. 5 6 2 எண்ணிக்கை 2 இருக்குது. இப்போ N of Eங்கிறது 2 டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை வந்து 6. 6. இதை அடி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 1/3 கிடைக்கும். இந்த 1/3 அடி கொடுத்தா இதோட ஆப்ஷனில் இதோட நின்னா அதோட நின்றுங்க. இதுக்கு மேலே கேட்டால் இது என்ன பண்ணுங்க, இதையும் அடி கொடுத்துனா நம்மளுக்கு 0.333ங்கிறது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 9.2. 42 நபர்கள் பணி செய்யும் ஒரு அலுவலகத்தில் 7 பணியாளர்கள் மகிழுந்து பயன்படுத்துகிறார்கள், 20 பணியாளர்கள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறார்கள், மீதி 15 பணியாளர்கள் மிதிவண்டி பயன்படுத்துகிறார்கள். ஒப்பீட்டு நிகழ்தகவு காண்க. டோட்டல் எவ்வளோனா மொத்த வேலையாட்கள் வந்து 42. இப்போ நான் சொல்லிவிட்டு வீடியோ அவ்வளோமே டேரெக்டாக தான் மெத்தட் தான், ஷார்ட்கட் கிடையாது. நம்ம ஷார்ட்கட்டு பார்த்தா ஒரு சில கணக்கில் போடலாம். ஆனால் அதே கொஸ்டின் எதுவும் வேறு மாடலில் எதுவும் நம்ம கேட்டுட்டாங்கன்னா ஷார்ட்கட் நமக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகாது. நம்ம டேரெக்டாகவே எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸி தான். டேரெக்டாக நான் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி மொத்த வேலை இருக்குது 42. இதுதான் நமக்கு என்னது N of S. சரி ரைட்டு. அடுத்தது என்னென்னா மகிழுந்து பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு. மகிழுந்து பயன்படுத்துகிற எத்தனை பேர்னா 7 பேர். அப்போ ஃபார்முலா என்னது N of E by N of S. இப்போ 7/42. N of Sங்கிறது 42, 7ங்கிறது N of E. இதை நான் அடிச்சிட்டேன்னா 1 7 6 42. 1/6ங்கிறது கிடச்சிடும். அடுத்து வந்து
இருசக்கர வண்டி பயன்படுத்துவதற்கான நிகழ்வுகள்னா எத்தனை பேர்னா 20 பணியாளர்கள். இருசக்கர வண்டி பயன்படுத்துவதற்கான நிகழ்வுகள்னா 20 பேர். ஸோ என்எஃப்ங்கிறது 20, எஸ்ங்கிறது 42. அடிச்சிட்டனா 5 20 21 42. ஸோ 10/21 கிடைக்கும். அடுத்து வந்து மிதிவண்டி பயன்படுத்துவதற்கான எண்ணிக்கை எவ்வளோனா 15 பேர். மிதிவண்டி பயன்படுத்துகிற எண்ணிக்கை வந்து 15 பேர் டிவைடட் பை என்எஃப்எஸ்ங்கிறது 42. 5 15, 1 3, மிச்சம் 1 இருக்கும், 4 12. ஸோ அப்போ 5 14 கிடைக்கும் நம்மளுக்கு. ஆன்சருங்கிறது இந்த 3மே நம்மளுக்கு ஆன்சர் தான். கேட்ட கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர். ஸோ இந்த 3க்கு கேட்காம ஏதாவது 2 கேட்கலாம், இல்லாட்டி ஏதாவது 1 கேட்கலாம். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பானோ ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கொஸ்டினை உங்களுக்கு நான் வந்து நடத்துகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எனக்கு பயிற்சி எனக்கு பார்த்துரும். ஸோ பயிற்சி வந்து 5.1 நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்லிவிட்டு நான் செஞ்சு எழுதி நான் உங்களுக்கு சொல்கிறதுனால ஸோ ஒரு 2 கணக்கு போடுறதுக்குள்ளேயே டைம் வந்து 10 நிமிஷம் ஆயிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டைம் காணாது, சீக்கிரம் முடிக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி அந்த கணக்கு செம்ம நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கொஸ்டின் உங்களுக்கு ரீட் பண்ணி இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சு ஸோ அத்தனையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் இன்ச் பை இன்ச்சாக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்து நான் இந்த செஞ்ச மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ செஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு திரும்பி படிக்க ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இந்த மெத்தடில் போவோம். சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீங்கள் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்வு என்ன? ரஃபாக எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் ஒரு விதமாக இருக்கும். சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து போடுறேன். வாரத்தின் நாட்கள் எத்தனைனா 7. வாரத்தின் நாட்கள் எத்தனை 7. ஸோ என்எஃப்எஸ்ங்கிறது 7. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நாள், 4 நாட்களை குறிக்கி சொல்ல வாரம்னு எடுத்திருக்கோம். வாரத்தின் நாட்கள் 7. ஸோ அந்த மனிதன் பிறந்தால் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது என்ன? ஸோ வந்து ஃபார்முலா வந்து P/A. ஸோ NF/A/NFS இஸ் ஈக்குவல் டு NF. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும், ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ அப்போ அதான் 1 போட்டிருக்கோம். 1/. ஸோ NFS டோட்டல் எண்ணிக்கை 7. NFSங்கிறது 7. ஸோ 7 கீழே போடாச்சு. இதை நம்ம அடி கொடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு பட சீட்டு, அதாவது ராசா, ராணி அல்லது மந்திரி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்வு என்ன? கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஸோ மொத்த சீட்டு எத்தனை? NFS 52. ஒரு பட சீட்டுங்கிறதுனா ஆல்ரெடி சொல்லிட்டோம், ராஜா, ராணி, மந்திரி. ஸோ அது மொத்தம் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். ஸோ ஃபார்முலா P/A. P/A இஸ் ஈக்குவல் டு NF/A/NFS இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்டுறாங்க? ஒரு பட சீட்டு தேர்ந்தெடுப்பு நிகழ்வு என்ன தான் கேட்டுறாங்க. ஸோ கேட்டதுனால ஸோ 12. ஸோ NF/A 12. ஸோ 12 டிவைடட் பை ஸோ NFSங்கிறது 52 இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம அடி கொடுத்துட்டோன்னா 3/13 கிடைக்கும். ஸோ 4 எப்படி வச்சு அடித்தா 1 4 7 8 3 12. ஸோ ஒரே படித்து 2 அடிக்கணும், அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு 3/13 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஒரு சீரான பகலை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன? எஸ்ங்கிறது ஒரு பகலை எடுத்தாலே மொத்தம் வந்து நம்மளுக்கு 6 பக்கம் உண்டு. ஸோ எஸ்ங்கிறது 1 2 1லேருந்து 6 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ என்ன பேசுறதுன்னா 6 இன்றைக்கி என்ன பேசுகிறது மொத்தம் இன்றைக்கி டோட்டல். ஸோ என்ன இதுதான் என்ன பேசு 6 எழுதியிருக்கோம். ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கு நிகழ்வு என்ன? ஓர் இரட்டை எண்ணா டபுள் டிஜிட் 2 4 6 2 4 6. ஸோ இப்போ 3 நம்பர் கிடைக்கி. ஸோ NF/A இஸ் ஈக்குவல் டு 3. ஃபார்முலா P/A இஸ் ஈக்குவல் டு NF/A எத்தனை 3, NFS ஸோ 6. ஸோ 3/6. ஸோ இதை அடி கொடுத்துட்டோன்னா 4/3 3 6 1/2 கிடைக்கும். ஸோ 1/2ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயமே நீங்கள் வந்து ஒன்று விடாமல் கவனம் சிதறாமல் ஃபுல்லாக கவனித்தா மட்டும்தான் நான் சொல்லித்தர வீடியோ புரியும். நான் கணக்குகள் சொல்லித்தர புரியும். ஏன்னா அது மேக்ஸு. நீங்கள் ஒரு நிமிஷம் கவனம் சிதறினாலே ஸோ நான் சொல்லிக் கொடுக்க புரியாது. அதனால் நல்லா கவனமாக இன்ச் பை இன்ச்சாக நான் சொல்லித்தரதை நல்லா கவனமாக பாருங்கள். பார்த்து ஒரு நோட்டில் எழுதிக்கிடுங்க.
இப்போ நம்ம டைம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ரஃபாக எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் எழுதி தரேன். ஸோ இப்போ 24 பந்துகள் உள்ளன. அவற்றில் 3 சிவப்பு, 5 நீலம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறம். அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நீல நிற பந்து, ஒரு சிவப்பு நிற பந்து, ஒரு பச்சை நிற பந்து இருக்க நிகழ்வு என்ன கேட்டிருக்காங்க. சரி, ஸோ இந்த நிகழ்வு டாபிக் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், கேட்காங்க அடிக்கடி. ஸோ அதனால் கணக்கான ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பயந்துடா. ஸோ நான் ஈஸியாக சொல்லி தரேன். ஒவ்வொரு லைனாக நம்ம பார்த்துருவோமே, ஸ்டெப் பார்த்துருவோம். ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ என்ன ஃபெஸ்ஸுங்கிறது எத்தனை 24. ஏன் 24னா நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சிவப்புங்கிறது என்ன கொடுத்துருவோம் எழுதிடுவோம். சிவப்பு 3, நீலம் 5, மீதி பச்சை. ஸோ இப்போ 16, 5, 21 + 3 24. ஸோ என்ன ஃபெஸ்ஸுங்கிறது 24. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீல நிற பந்து கிடைப்பது நிகழ்தகவு. அப்போ நீல நிற பந்து தானே 5. இப்போ NF-ங்கிறது 5. ஸோ ஃபார்முலா P(N)F N(F)(S) = 5/, NF(S) தானே 24. ஸோ 5/24ங்கிறது நீல நிற பந்தோடைய நிகழ்தகவு, சரிங்களா. அடுத்து வந்து சிவப்பு நிற பந்து எத்தனை 3. ஸோ அப்போ 3, NF(B)ங்கிறது 3. ஃபார்முலா NF(B) = NF(B)/NF(S). ஸோ அப்போ NF(B)ங்கிறது 3, ஸோ எஸ்ங்கிறது 24. ஸோ அடிச்சிட்டோம்னா 1 × 3 8 × 24. இப்போ 1/8ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஒரு பச்சை நிற பந்து இருக்க நிகழ்வு என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ பச்சை பந்துனா ஸோ மீதி இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுக்கு பச்சை தான் 16. ஸோ இப்போ NF வந்து என்ன வச்சுக்கலாம், இது NF(C)ன்னு வச்சுக்கலாம். இதுனா நம்ம வைக்கிறது தான். ஸோ N வந்து ஓகே, சிங்கிறது எல்லாமே நம்ம வைக்கிறது தான். ஸோ வந்து இது 3 கணக்கு இருக்கிறதுனால ஸோ வந்து ABCன்னு வச்சுருக்கோம், சரிங்களா. ஸோ NF(C)ங்கிறது 16. ஃபார்முலா P(F)(E) = NF(E)/NF(S). ஸோ NF(E)ங்கிறது எத்தனை 16, எஸ்ங்கிறது 24, NF(S)ங்கிறது 24. ஸோ அடிச்சிட்டோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 8 அடிக்க கொடுத்தா 1 8 8 16 3 24. அப்போ 2/3 கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஆன்சர். கொஸ்டின் இப்படி நம்ம 3 கேட்க மாட்டாங்க குரூப் 4ல். இந்த கொஸ்டினில் ஏதாவது 2 கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லாட்டி ஏதாவது 1 கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே புரியுது, பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்டெப்பு எல்லாமே சின்ன ஸ்டெப் தான். 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும்போது இருதலில் கிடைப்பது நிகழ்வு என்ன நாணயம் கணக்கு. ஸோ இது 2 நாணயத்தை சுண்டும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குன்னா ஹெட்டாக கிடைக்கும், ஹெட்டு டெய்லாக கிடைக்கும், இல்லை டெய்லும் ஹெட்டாக கிடைக்கும், இல்லை டெய்லாக கிடைக்கும். ஸோ எத்தனை 4 டைம் கிடைக்கும். ஸோ என்ன பேசுங்கிறது 4, சரிங்களா. என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இரு தலைகள் வந்து 1 டைம் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ A = 1 டைம் மட்டும் தான். அப்போ NF(A)ங்கிறது 1 தான். ஸோ அப்போ ஃபார்முலா தெரியும், P(F)(E) = NF(E)/NF(S). ஸோ அப்போ NF(E) எத்தனை ஈனா நம்ம NF(E)ங்கிறது NF(A) தான் NF(E), சரிங்களா. NF(E)ங்கிறது என்னதுன்னா NF(A) தான் NF(E). ஸோ 1/, இந்த உள்ளுக்குள்ளே லெட்டர்ஸ் மட்டும் நம்ம தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க. NF(E)ங்கிறது NF(A) தான் NF(E). ஸோ 1, NF(S)ங்கிறது எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை 4. ஸோ இதை நம்ம சுருக்க முடியாது, அடிக்க முடியாது. ஸோ அதனால் 1/4ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு வந்து இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக, 4க்கு சமமாக, 13ஐ விட சிறியதாக. ஸோ இந்த கணக்கை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ சொல்லுங்கள். ஸோ இது அப்படியே எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நான் வந்து கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்து இது வீடியோ போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு மேக்ஸ் வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடணும்னா ஸோ நீங்கள் வந்து எனக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால்
இந்த நான் டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய டாப்பிக்கை வைஸாக நான் புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நான் அப்படியே ஒவ்வொன்றா நான் சொல்லிக் கொடுத்து போயிடுவேன். இன்ச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபீட்பேக் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறவங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.